பொதுவா சொல்லுவாங்க ராமர் பிறந்தது. அந்த ராமர் பிறந்ததனுடைய செயல்கள் அனைவதுமே தன்னுடைய மதிப்பு மரியாதை என்றென்றும் எங்கேயுமே இழக்கக்கூடாது, அதற்காக நம்ம என்ன செய்யணுங்கிற எண்ணத்தை நோக்கி அவர்கள் செய்வார்கள். இந்த அஞ்சரை பெட்டி என்பது மிக மிக முக்கியம். அந்த அஞ்சரை பெட்டிக்குள் தான் குருவனுடைய எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். அப்போ வீட்டில் பெண்கள் சமையல் அறையில் அஞ்சரை பெட்டி என்று இருக்கும். அதிலே உங்களுக்கு ஒரு சிறிய காசு தொகையை போட்டு வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரமும் நல்லா இருக்கும். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் இந்த கோதண்ட ராமருக்கு சென்று புதன்கிழமை நாளிலோ அல்லது திங்கட்கிழமை நாளிலோ தன்னுடைய பெயருக்கு அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அர்ச்சனை செய்வதன் மூலமாக சிறப்பான ஒரு மதிப்பு மரியாதை. ஏன்னா இந்த இருக்கிறதே ராமருடைய அவதாரத்தை கோதண்ட ராமருக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஃபுல் ஆன் பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாலமுருகன், நட்சத்திர நாயகன், கோயிலிருந்து. அடுத்து நாம பார்க்கக்கூடியது புனர் பூசம். அது வடமொழியில் புனர் வசு என்று சொல்லுவார்கள். அந்த புனர் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் என்றென்றுமே அந்த தாய்மை தன்மை இருந்து கொண்டே இருக்கும். பொதுவா சொல்லுவாங்க ராமர் பிறந்தது. அந்த ராமர் பிறந்ததனுடைய செயல்கள் அனைவதுமே தன்னுடைய மதிப்பு மரியாதை என்றென்றும் எங்கேயுமே இழக்கக்கூடாது, அதற்காக நம்ம என்ன செய்யணுங்கிற எண்ணத்தை நோக்கி அவர்கள் செய்வார்கள். எந்த இடத்திலுமே மதிப்பு குறையக்கூடாது. அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் உயர்ந்து கொண்டே போவார்கள். பிற்காலத்தில் அவர்கள் உயர்வடைய செய்வார்கள். உங்களுக்கு இதற்கு என்னன்னா திடகாத்திரமான மனது அவர்களுக்கு இருக்கும். நல்ல திடகாத்திரமான மனது சொல்லுவாங்க. உங்களுக்கு சரியாக முடிவெடுத்தார்கள். திடகாத்திரமான மனது அவர்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை என்றென்றும் நிலைநிறுத்திக்கூடியவர்கள் அந்த புனர்பூசம் அந்த நட்சத்திரமாகும். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் என்பது இவர்களுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு பெயர்களாக இருக்கும். புனர்பூசங்கிறது இப்ப பெண்களாக இருந்தால் அம்சவல்லி, அம்சம்ங்கிறது ஒரு பெயர், வள்ளிங்கிறது ஒரு பெயர். இந்த மாதிரி இரண்டு பெயர்களை கொண்ட பெயர்கள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இவர்கள் வைக்கக்கூடிய பெயர் ஒன்றா இருக்கும், கூப்பிடக்கூடியது இரண்டாவது பெயரோ அல்லது முதல் பெயரோ ஒரே ஒரு பெயரை மட்டும் கூப்பிட்டுட்டு தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டே போவார்கள். ஒரு காலகட்டத்துக்கு மிக உயர்ந்த நிலையில் அடைவார்கள். இவர்கள் புனர்பூச நட்சத்திரத்துக்குரியது. என்றுமே என்னன்னா அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து நடப்பவர்கள். ஒரு இடத்துக்கு இவங்க கடனே கொடுத்து திரும்பி வரப்போ ஒரு சில கஷ்டமாக இருந்தாலும் மன இலகி திரும்பி வரக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு. அதனாலதான் இவர்கள் ஃபைனான்ஸ் செய்யவே கூடாதுன்னு சொல்றோம். இலக்கிய மனம் கொண்டவர்கள் ஃபைனான்ஸ் செஞ்சாங்கன்னாவே அந்த ஃபைனான்ஸ்லேயே அவங்க பொருளை இழந்துருவாங்க. இவர்கள் பொதுவாக ஃபைனான்ஸ் செய்யவே கூடாது. இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமானது இந்த குருவுடைய நட்சத்திரம். இது பொதுவா அந்த குருவுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக சிறப்பாக இருக்கும். முதல்ல அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த உணவிலே மூல காரணமாக இருக்கக்கூடிய மஞ்சள், கிராம்பு. என்னைக்குமே வீட்டுல கிராம்பு மஞ்சள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பெண்கள் அந்த குருவனுடைய மதிப்பு மரியாதை, பெண்களுடைய மதிப்பு மரியாதை என்றுமே குறையக்கூடாது இருப்பதற்காக கிராம்பு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டி என்பது மிக மிக முக்கியம். அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள தான் குருவனுடைய எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். அப்போ வீட்டில் பெண்கள் சமையல் அறையில் அஞ்சரை பெட்டி என்று இருக்கும். அதிலே உங்களுக்கு ஒரு சிறிய காசு தொகையை போட்டு வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரமும் நல்லா இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டிக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. அடுத்து நீங்க அந்த அவர்களுக்கு உண்டான உணவுகளை பார்க்கும் பொழுது பால் சாதம். ஆண்கள் என்னைக்குமே பால் கலந்த சாதத்தை கோயில்களுக்கு செல்றப்ப அதை வச்சு நைவேத்தியம் போட்டு பிரசாதமாக வழங்கணும். பால் சாதத்தை அன்னதானமாக வழங்கக்கூடாது. எப்பவுமே பால் சாதம் பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு இதை ஆண்கள் செய்தார்கள் என்றால் அவர்கள் என்றென்றும் மதிப்பு மரியாதையோட வாழ்நாள் முழுவதும் இருப்பாங்க. அதே போல பெண்கள் என்ன பண்ணணும்னா கிருஷ்ணர் கோவிலுக்கு இந்த மூங்கிலால் செய்யப்பட்ட பொருட்கள், சின்ன சின்ன கூடைகள், சின்ன சின்ன இதுக்கு மூங்கிலால் செய்யப்பட்ட இதை அங்கே கொண்டு
அந்த இடத்திலே வைத்து அது யாருக்கோ ஒருவருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். கிருஷ்ணர் கோயில்களுக்கு ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 2 என்னுடைய அறிவுக்கு ஏற்றபடி 2 அல்லது 3 கிருஷ்ணர் கோயில் இருக்கிறது. அதுக்கு உண்டானது. ஆனால் வேறு பெயர்களில் நிறைய இருக்குது. முத்தையன்கிற பேர்ல கோவில், ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது. அதையும் நீங்க வழிபடுவதும் ஆத்தோரத்தில் இருக்கு, காவிரி ஆற்றங்கரையிலே இருக்கிறது. அதற்கு வழிபடுவதும் சிறப்பான ஒரு இருக்கு. பெண்கள் அது அமாவாசை நாட்களில் செய்து அவர்கள் செய்வார்கள் என்றால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இவர்களை பொறுத்த அளவுக்கு என்னைக்குமே இந்த இது பண்றதுக்கு திருச்சியில் உள்ளே இருக்கும், திருச்சியில் இருக்கும் கோதண்ட ராமர் அந்த திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் இந்த கோதண்ட ராமருக்கு சென்று புதன்கிழமை நாளிலோ அல்லது திங்கட்கிழமை நாளிலோ தன்னுடைய பெயருக்கு அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அர்ச்சனை செய்வதன் மூலமாக சிறப்பான ஒரு மதிப்பு மரியாதை. ஏன்னா அந்த இருக்கிறதுலையே ராமருடைய அவதாரத்தை, அந்த கோதண்ட ராமருக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. மற்றவர்கள் அவதாரத்தில் அந்த அவதாரத்தை நோக்கி செல்வார்கள், இவர் அன்பை நோக்கி செல்வார்கள். அப்ப அந்த கோதண்ட ராமரை வணங்குவதில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு செயல் அவர்களுக்கு இருக்கும். அதே போல இந்த புனர்பூசம் இவர்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அந்த 1ஆம் பாதம், புனர்பூசத்தினுடைய 1ஆம் பாதம் என்று இந்த வாழ்க்கையில் சேமிப்பு தன்மை இருக்கும். அவர்கள் எந்த ஒரு செயலுமே, உணவாகட்டும் பணமாகட்டும் அல்லது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய செயலுக்கு இன்றிலிருந்தே சேமிப்பாங்க. தன்னுடைய குழந்தை பிறக்க கூட இருக்காது, கல்யாணமான உடனே நம்மளுக்கு குழந்தை பிறக்கும், அதனால இப்ப இருந்தே ஒரு பகுதி சேமிப்போம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சேமிக்கும் தன்மை அந்த புனர்பூசம் 1ஆம் பாதத்துக்கு இருக்கும். இதே புனர்பூசம் 2ஆம் பாதம் என்பது தன்னுடைய சிறப்பான வாழ்க்கை, என்றென்றுமே இனிமையான வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், அடுத்தவர்களை மதிப்பு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்து தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளும் அந்த புனர்பூசம் 2ஆம் பாதம். புனர்பூசம் 3 இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தன்னுடைய வாழ்க்கையை 3 நிலையிலே புதுப்பிச்சுக் கொள்வாங்க. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும். அந்த 3 பகுதியிலே சிறப்பாக நாங்கள் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி செய்யணும், தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்னைக்குமே குறையக்கூடாது, மதிப்பு குறையக்கூடாது, இந்த எண்ணத்திலுடைய அவர்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் அந்த புனர்பூசம். அதே புனர்பூசம் 4ஆம் பகுதி அவர்கள் தாய்மைத்தன்மை அடைந்து விடுவாங்க, எதையும் விட்டு கொடுப்பார்கள், அடுத்தவர்களுடைய நன்மை தன்னுடைய நன்மையாக நினைத்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளை புனர்பூசம் 4 வளர்க்குற மாதிரி எந்த குழந்தைகளும் வளர்க்க மாட்டாங்க, பொத்தி வளர்ப்பாங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கணும், இப்ப இருந்தே இப்படித்தான் இருக்குங்கிற வரைமுறை நிர்ணயிச்சுக்குவாங்க. அதன் மூலமாக அந்த குழந்தையை வளர்ப்பார்கள். அப்படியேப்பட்ட அந்த புனர்பூசம் 4 என்பது சிறப்பான ஒரு பாதமாக அந்த புனர்பூசத்திலே இருக்கும். அந்த தன்மையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கொடுக்கும் பிறந்தைகளுக்கு என்றென்றும் சிறப்பாகத்தான் இருப்பார்கள் உங்களுக்கு. அதனால்தான் அந்த கோதண்ட ராமன், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் கோதண்ட ராமனுக்கு புதன்கிழமையோ அல்லது திங்கட்கிழமையோ நாட்களில் சென்று நீங்கள் அவர்களுக்கு வழிபடுவதன் மூலமாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் மட்டுமல்ல மதிப்பு மரியாதை குறையாது இருக்கும் என்று இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.